இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் உங்களுக்கு ஓகேவா? ஒரு சின்ன கேள்வி தான். சுகர் ஒரு ஆளுக்கு எதனால வருது, ப்ரெஷர் எதனால வருது, கெட்ட கொலஸ்ட்ரால் எதனால வருது? இதான் உங்களுக்கு சண்டே ஸ்பெஷல். பதில் தெரியுமா? இந்த 3 நோயால் தான் இன்னைக்கு நிறைய பேர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாங்க. அதனால தான் அதான் சண்டே ஸ்பெஷல். இன்னைக்கு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எதனால வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சாதான் ஏதாவது பிரயோஜனம் உங்களுக்கு. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் அதுக்கு பதில். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆபத்தானது அப்படின்னா, நம்ம இரத்த குழாய்களுக்கு உள்பக்கத்தில் பிளாக் அத்தீரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் ஃபாஸ்டிங் இன்சுலின் ஹையாக இருக்கும். நம்ம ரத்தத்தில் இன்சுலின் ஹையாக இருக்கும். அதுதான் இந்த இரத்த குழாய்களுக்கு உள்பக்கத்தில் அடைப்பு உண்டு பண்ணி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரக்கூடியது, இருதய மாரடைப்பு. பார்த்துருப்பீங்கல்ல, சின்ன வயசில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்கு முக்கியமான காரணமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். புரிஞ்சுட்டிங்களா? சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இது 3க்குமே ஒரே ஒரு காரணம் தான், அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்ம சரி பண்ணிட்டா ஹார்ட் அட்டாக் எல்லாம் வராமல் தடுக்கலாம். அதான் சொல்ல வந்தேன் உங்கள்கிட்ட. ஆனால் இதை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு வழி தான் இருக்குது, ஒரே ஒரு வழி தான், பேலன்ஸ்டு டயட். நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஈஸியாக சரி பண்ண முடியும். அப்படின்னா பேலன்ஸ் டயட் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம் நான் அடிக்கடி சொல்வேன். நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, பேலன்ஸ்டு டயட் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வெளியே தப்ப முடியும். இல்லை அப்படின்னா உணவு முறைக்கு கடைபிடிக்கல அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் கடைசி வரைக்கும் சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரையும் இன்சுலினும் போட்டுட்டு தான் நம்ம இந்த உலகத்தை விட்டு வெளியில் போக முடியும். புரிஞ்சுட்டிங்களா? இடையில நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், அதுக்கு நம்ம ட்ராவல் பண்ணணும். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? சுகர் மாத்திரை நிறுத்தலாம், டிபி மாத்திரை நிறுத்தலாம், கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தலாம், இன்சுலினை நிறுத்தலாம். இந்த மாதிரி திடீர்னு ஹார்ட் அட்டாக் வராமல் கூட என்ன பண்ணிடலாம்? தப்பிடலாம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன தெரியுமா? நம்ம ரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் வேலை செய்யாது. இன்சுலின் ஃபாஸ்டிங் இன்சுலின் ஹையாக தான் இருக்கும், ஆனால் இன்சுலின் ஒழுங்காக நமக்கு என்ன பண்ணாது, உடம்புல வேலை செய்யாது. ஸோ இன்சுலின் ரத்தத்தில் உள்ள இன்சுலின் ஜாஸ்தி ஆகும்போது இந்த பிளாக்கேஜ் வரும். இந்த பிளாக்கேஜுக்கு பேர் என்ன சொல்லி தந்தேன்? அத்தீரோஸ்க்ளீரோசிஸ் தான் ஹார்ட் அட்டாக் வருது. கரெக்டா? இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு கூட போட்டு கேளுங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோவை கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.